ஹாய், திஸ் இஸ் ஹர்ஷித் ஹியர். வெல்கம் டு டியா சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து தக் லைஃப். ஸோ ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு படம். பிகாஸ் கமல்ஹாசன் அண்ட் மணிரத்னம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பேர் ஆகுறாங்க அப்படிங்கிற போது அதுக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி வந்து டீசரில் வந்து ஸோ த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு அந்த 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 ஒட்டுமொத்த இதுவுமே வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் எடுக்கிறதா இருக்கட்டும். அண்ட் சம்ஹவ் இட் கேவ் ஜாப்பனீஸ் கைண்ட் ஆஃப் அ வைப். ஸோ அதனால வந்து இட் வாஸ் என்ன சொல்கிறது, தே ஆர் கோயிங் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு தோணுச்சு. But after looking at the film and from OTT and even when the film released, it did not have the reception what it expected to be. So நான் பார்த்தேன் படத்தை, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எஸ், இந்த படம் வந்து மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. அண்ட் சிம்பு, த்ரிஷா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அபிராமி, அசோக் செல்வன், ஜோஜு ஜார்ஜ், நாசர் அப்படின்னு ஒரு பெரிய காஸ்டே நடிச்சிருக்கு. சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லாம் நடிச்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டெல்லியில் வந்து ஒரு மாஃபியா, ஒரு கேங் மாதிரி நடத்திட்டு இருக்காரு. But we are not getting details like what he is actually doing, what is his background. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியறதில்ல. பட் அந்த கேங்குக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி வந்து பேக் ஸ்டாபிங்கில் முடியுது, அந்த பேக் ஸ்டாபிங்க்கு எப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அதுதான் வந்து பேசிக்லி த ஒன் லைன் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். So as a premise itself, it is very it is very thin layered. So the idea is actually good. இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக கொண்டு போகாமல் அந்த ஒரு கேங்குக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து காமிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறது வந்து புதுசாக தான் இருந்துச்சு. புதுசாக இருந்த சென்ஸ் சம்திங் குட் அதில் வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹிஸ் ப்ரீவியஸ் ஃபிலிம் செக்கச்சவந்த வானமும் கிட்டத்தட்ட இதே சப்ஜெக்ட் தான் பேசும்போது தட் இட் செல்ஃப் தேர் வாஸ் அங்கேயே வந்து ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் இன் செக்கச்சவந்த வானம் நமக்கு வந்து அந்த ஈச் கேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுது, அவங்களோட தொழில் என்ன அப்படின்னு தெரியுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் வந்து நமக்கு அதுக்குமே வந்து ஒரு பெரிய டைம் செலுத்தலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எஸ், லெட்ஸ் see the positive things first. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the way the technology that they have used in this films, அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறையா பிளேசஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ளூ மேட் ஆர் க்ரீன் மேட்டில் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தே ஹவ் யூஸ்ட் இந்த கேமிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த ரியலிஸ்டிக் இன்ஜின் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது வந்து இட் டிட் ப்ளே ஆஃப். ஏன்னா வந்து நிறையா சீன்ஸ் வந்து ஐ திங்க் இந்த மாதிரியான ஒரு காஸ்ட் வச்சுட்டு அந்த மாதிரியான ஒரு க்ரௌடட் பிளேஸில் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ தே வுட் ஹாவ் கான் டு this real engine kind of a setup. So that did work out. Tech wise it did work out. Cinematography எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து மணிரத்னம்கே இருக்கிற சில ஃப்ரேம்ஸ், அவர் அந்த ஃப்ரேம்ஸ்லேயே வந்து கதை சொல்ல நினைப்பார். எஸ்பெஷலி வந்து இப்போ சிம்பு வந்து கமல்ஹாசனுக்கு பேக் ஸ்டெப் பண்ண போகிறாரு, இல்லை வந்து அவர் வந்து பின்னாடி ஒரு பிளான் போடுறாரு அப்படிங்கிறத வந்து அந்த கார்லேயே வந்து ஒரு ஃப்ரேமிங்கில் காமிச்சிருப்பார். முன்னாடி கமல்ஹாசன் உட்காந்துருப்பார், பின்னாடி சிம்பு உட்காந்துருப்பார். அவரோட பாதி ஃபேஸ் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேமில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து
இவர் வந்து லைக் எக்ஸாம்பிள் கமல்ஹாசன் வந்து என்னை சுற்றி எல்லாமே மாறுது இல்லை நான் மட்டும்தான் மாறல அப்படின்னது ஒரு 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 மிரர் ஷாட் வரும். ஸோ அந்த மாதிரி அவருக்குன்னு லைக் மணிரத்னம்கே இருக்கிற சில கிளாசிக்கல் ஷாட்ஸ் வந்து இதுலேயும் இருந்துச்சு. அதுவும் நல்லா அது நல்லாவே லைக் ஒரு ஆர் லைக் த்ரிஷா ஒரு பில்டிங்கில் இருப்பாங்க, கமல்ஹாசன் வந்து இன்னொரு பில்டிங்கில் இருப்பார். அந்த அவங்க மீட் பண்ணுறது அந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டாக இருக்கட்டும், அதெல்லாமே டெக்னிக்கலி இட் வாஸ் வெரி குட். அண்ட் ஆல்சோ வந்து நல்லா கவனிச்சிருந்திங்கன்னா 2-3 இடத்துல வந்து கார் சேசஸ்லேயே வந்து டாலி ஷாட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து இட் வுட் ஹவ் பீன் டெக்னிக்கலி சேலஞ்சிங். அது புல் ஆஃப் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. அண்ட் த நெக்ஸ்ட் திங் ஐ லைக்ட் வாஸ் ஏஆர் ரஹ்மான்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ். அஃப்கோர்ஸ் மணிரத்னம் படத்தில் சாங்ஸ் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டாருன்னு தெரியும். லைக் இட் வாஸ் ராவணனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு, ராவணன் அண்ட் ஓகே கண்மணிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அவர் ஃபுல் சாங்ஸ் வந்து பெருசாக யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. தட் இஸ் ஃபைன் ஃபார் மீ. லைக் ஆக்சுவலி லைக் சாங்ஸ் வந்து முன்னாடியே வந்துடுறனால வி டூ என்ஜாய். பட் சம்ஹவ் லைக் விஷுவல்ஸ் வந்து நம்ம ஒரு மைண்டில் வச்சுருப்போம், அது வந்து ஸ்க்ரீனில் வராத போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் ஏஆர் ரஹ்மான் டிட் இஸ் பெஸ்ட் with bringing in some of the good background scores. Like நிறையா மிக்ஸ் இருந்துச்சு. லைக் ஜாப்பனீஸ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ஜாப்பனீஸ் போர்ஷன்ஸ் இன் த சென்ஸ் அவர் லைக் ஜாப்பனீஸ் அந்த மியூசிக் மாதிரி ஏதோ ஒன்று ரிலேட் பண்ணி போட்டிருந்தார். எஸ்பெஷலி விண்வெளி நாயகா சாங்கை வந்து அவர் வந்து நிறைய இடத்துல வந்து சின்ன வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி எடுத்திருந்தார். அதுவும் நல்லா இருந்துச்சு. And yes, unfortunately I feel அவ்வளோதான் என்னால் வந்து இந்த படத்தில் இருந்து எடுக்க முடிஞ்சுது. Because it had a very mediocre script which did not even which did not even raise that bar. அந்த ஒரு லைக் யூஸ்வலி கமல்ஹாசன் நடிக்கிறது அப்படிங்கிற போது லைக் there would be something different, there would be something great, there would be something different apart from his அதர் ப்ராஜெக்ட்ஸ். அப்படிங்கிற போது இதில் வந்து அந்த மாதிரியான ஒரு பார் ரேஸ் வந்து எதுலேயுமே எனக்கு தோணலை. Yes, it was a revenge film. அந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸே வந்து பெருசாக அது வந்து என்ன சொல்கிறது, லைக் சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை. பிகாஸ் லைக் சிம்புங்கிற கேரக்டர், அந்த அமரங்கிற கேரக்டரை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சுற்றி இருக்கிறவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க. பட் அவர் தான் அந்த கேங்கவே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம், கமல்ஹாசன் வந்து வெளியே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து அந்த கேங்கை வந்து லைக் கவனிச்சிருக்கிற மாதிரியும் ப்ளஸ் வந்து நிறையா பிஸ்னஸ் வந்து உள்ளே கொண்டு வந்த மாதிரியும் சொல்கிறாங்க. பட் அவர் யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் நம்புகிறாரு அப்படிங்கிற போது இட் ஃபெல்ட் லிட்டில் பிட் ஆஃப். லைக் நாட் ஜஸ்ட் தட், இன்னும் சொல்ல போனால் வந்து லைக் எனக்கு தெரிஞ்ச வந்து சிம்புக்கு வந்து பெருசாக லைக் சிம்புக்குன்ட்டு இல்லை, லைக் த சப்போர்ட்டிங் ரோல்ஸ்க்கு எந்த விதத்துலேயுமே வந்து பெருசாக இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா தான் வந்து தே ஆர் லைக் கம்மிங் இன் த லைக் அவங்க வந்து படத்தில் இருந்தாலுமே அவங்க ஒரு ப்ரீடாமினென்ட்லி ஒரு ஸ்பேஸ் எடுத்தாலுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க லைக் ஸ்கிரிப்டாகவே அவங்ககிட்ட இருந்து அவ்வளோதான் எதிர்பார்த்துச்சு. ஸோ இட் டிட் நாட் லைக் தட் டிட் நாட் ஒர்க். And
அண்ட் கம்மிங் டு த கேரக்டர்ஸ் லைக் த்ரிஷாவாக இருக்கட்டும், இட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் கேரக்டர்ஸ் ரிட்டன் பை ஹிம் அப்படின்னு எனக்கு சுத்தமாக எனக்கு அந்த கேரக்டர் புரியல. இன்ஃபேக்ட் லைக் அந்த கேரக்டரும் ஒரு இடத்துல இருந்துச்சு. ஓகே, ஒரு ப்ராஸ்டியூஷன் சென்டரில் இருந்தாங்க, அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஸோ all those men around her are using. ஓகே, அது வந்து புரிஞ்சுக்க முடியுது. பட் த டைலாக்ஸ் தட் இஸ் கிவன் டு ஹர், அவங்களவே வந்து ஒரு அழுக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு லைக் கிட்டத்தட்ட அவங்க மூலியமாகவே அவங்கள வந்து அசிங்கம்னு சொல்கிறதா இருக்கட்டும், அவங்களவே வந்து ஒரு வாழவே தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரியான டைலாக்ஸ்லாம் எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக புரியலை. அண்ட் த வே த கமல்ஹாசன் அந்த கமல்ஹாசனோட கேரக்டர் வந்து இன்ஃபேக்ட் ஈவன் இஃப் ஹி ஹேஸ் அ ஒய்ஃப், லைக் இவர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத அவர் ஜஸ்டிஃபை பண்ணுற டைலாக்ஸ் எல்லாம் வந்து இட் வாஸ் டெரிபிள். அதெல்லாம் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு எனக்கு லைக் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. எதுக்கு இப்படி ஒரு டைலாக்ஸை லைக் ஹவு கேன் someone come up with these dialogues அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தட் டூ என்ன சொல்கிறது, லைக் நீங்கள் நாயகனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ப்ராஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு பொண்ணை தான் அவர் வந்து இன்ஃபேக்ட் கல்யாணமே பண்ணிக்குவார். ஹி லைக் அந்த மெயின் கேரக்டர் வந்து ஒரு லைக் ஹீ கிவ்ஸ் his லைஃப் டு ஹர். எந்த ஒரு கொஸ்டின்ஸ் இருக்காது. அந்த டைலாக்ஸ் வேர் லைக் வெரி லைக் எந்த விதத்துலேயுமே அந்த கேரக்டரை வந்து லைக் என்ன சொல்கிறது, கேரக்டர் அசாசினேட் பண்ணாது, அது கேள்வி கேட்காது. அப்படிங்கிற போது அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இப்படி ஒரு கேரக்டர் எழுதுறது வந்து எப்படி சாத்தியப்பட்டுச்சுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அண்ட் லைக் ஃப்ரம் த ஃபிலிம் ஸ்டார்டட் இட் செல்ஃப் லைக் அந்த ப்ரெக்னென்ட் விமனை வந்து அவங்கள சூசைட் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க அதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். அது வந்து மியராக ஒரு கதையை வந்து ஸ்டார்டிங் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் டிசிஷன்ஸ் ஃபார் த ஃபிலிம். இன்னுமே வந்து அதை வந்து ஒரு டேபு ஆக்கிறதுலாம் வந்து எனக்கு அது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லைக் எஸ், தேர் ஆர் லைக் லாட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், தேர் ஆர் லைக் இது லைக் அது உடனே வந்து சூசைட் அப்படின்னு போகும்போது லைக் ஒரு கேர்ளுக்கு மறுபடியும் ஒரு விமனுக்கு வந்து அவளோட வர்ஜினிட்டி தான் வந்து முக்கியம், இல்லை அவர் அந்த மாதிரி கொண்டு போகிறீங்களா, இல்லை என்ன அந்த மூலியமாக சொல்ல வரீங்க, இந்த கேரக்டர்ஸ் மூலியமாக என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் ஆல்சோ வந்து கமல்ஹாசன் பிள்ளையும் சரி லைக் பக்கத்தில் வந்தாலே காலில் விழுந்துடுறாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக லைக் இன்னுமா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் ஸோ தோஸ் திங்ஸ் when it comes to women it was a very terrible film அப்படின்னு சொல்லணும். including the dialogues that was given to them and how the men are also looking at them அப்படிங்கிறதும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து லைக் நிறையா பேர் வந்து லைக் அந்த சிம்புவும் த்ரிஷாவும் நின்று பேசுகிறதெல்லாமே வந்து ரொம்ப லைக் இட் இஸ் பிட்வீன் த சாண்ட் அண்ட் த ஓஷன். ஒன் கேரக்டர் இஸ் வெரி லைக் ஒரு அலைகள் மாதிரி வந்து பொங்கி எழுகிறது, இன்னொரு கேரக்டர் அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு அதெல்லாம் எதுவுமே எனக்கு ஃபீல் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் வந்து அது எப்படி அதுக்கு அந்த கன்க்ளூஷனுக்கு எப்படி வரீங்கன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீனில் தான் வந்து கமல்ஹாசனும் அபிராமியும் அதே மாதிரி கடல் செட்டப்பில் தான் பேசுவாங்க. அந்த கேரக்டர்ஸும் வந்து கேயாட்டிக்காக தான் இருக்கும். ஸோ அதை எப்படி இன்டரப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு புரியல. த டைலாக்ஸ் வேர் லிட்ரலி ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எஸ் அண்ட் லைக் கமல்ஹாசனுமே வந்து ஐ திங்க் வி நீட் டு டாக் அபவுட் இஸ் ஆக்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆச்சான்னு எனக்கு தெரியல. பட் சம்ஹவ் வந்து இட் ஃபெல்ட் லிட்டில் பிட் ஓவர் ஆக்டிங் ஆர் லிட்டில் பிட் அவர்
அவர் பேசுகிறதே வந்து ரொம்ப ப்ரீச்சி ஆயிடுச்சு. இட் இஸ் லைக் மேபி இட் வாஸ் லைக் அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ்னாலையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவர் படத்தில் பேசுகிறதே கொஞ்சம் ப்ரீச்சியாக ஆன மாதிரி ஆகுது. அவரோட டைலாக்ஸ் டெலிவரியுமே வந்து அந்த மாதிரி தான் வருது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிற சீன்லாம் வந்து லைக் த டைலாக்ஸ் வர் வீக் அண்ட் ஆல்சோ த பர்ஃபார்மன்ஸஸ் வேர் நாட் அப்படி ஒரு அந்த 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 ஃப்ரேமில் அப்படி ஒரு லைக் என்ன சொல்கிறது, லைக் ஆக்டிங் வைஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட்ஸ் இருக்கிற இடத்துல இட் வாஸ் வெரி பிளண்ட், இட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து நாசராக இருக்கட்டும், இல்லை நாசர் கமலோட காம்போ நம்ம வந்து தேவர் மகனில் பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கான ஒரு காம்போ அப்படின்னு. அவருக்குமே வந்து இங்கே பெருசாக ஒரு ரோல் இல்லை அப்படிங்கிற போது லைக் லாட்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கு வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து இந்த கதையில் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்துச்சு. இன்க்ளூடிங் ஜோஜு ஜார்ஜ் அவருமே வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எஸ், பட் லைக் நிறையா பேர் வந்து மணிரத்னம் இந்த ஃபிலிமில் மட்டும்தான் உமன் இப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காரு மாதிரியான கருத்து சொன்னாங்க. அவர் மணிரத்னம் அந்தந்த காலகட்டத்துக்கான லவ் ஸ்டோரிஸை வந்து அவர் வந்து லைக் அவர் வந்து அதை இன்டரப்ட் பண்ணி எடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த காலம் இந்த ஜென்ரேஷன் மேலே இந்த பழிய போடுறது எனக்கு, ஏன்னா இந்த விஷயம் இவங்க காமிச்சிருக்கிறது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு வர ஒரு விஷயந்தான். அதுவும் வந்து நம்ம ப்ரீவியஸ் லைக் த பூமர்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஜென்ரேஷன்லலாம் வந்து இதை விட பயங்கரமாகவே நடந்திருக்குது. அண்ட் இட் வாஸ் வெரி என்ன சொல்கிறது, அதை நியாயப்படுத்துறதுக்கு நிறையா விஷயங்களும் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை மொத்தமாக கொண்டு வந்து இது வந்து இந்த ஜென்ரேஷன் தான் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ரூ லவ் பண்ண தெரியாது, இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரியான லவ் தான் பண்ண தெரியும் அப்படின்னு ஒரு மொத்தமாக ஒரு சின்ன புரிதலில் வந்து இதை வந்து வைக்கிறது வந்து ஐ எம் நாட் அது வந்து லைக் இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். And talking about women in his previous films, இருவராக இருக்கட்டும் இல்லை தில்சேவாக இருக்கட்டும், தில்சே இஸ் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் வேர் ஹவு ஹீ போர்ட்ரேஸ் த உமன். லைக் அதில் வந்து லைக் லிட்ரலி த லீட் ரோல் வில் molest her, will harass her அண்ட் அதை வந்து ஒரு லவ்வாக காமிக்கிறது இருந்திருக்கு. இப்போயும் நீங்கள் அந்த ஃபிலிமை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட் வுட் பி ப்ராப்ளமேட்டிக். ஆயுதத்தில் மீரா ஜாஸ்மின் கேரக்டராக இருக்கட்டும், ஹீ வுட் லைக் மாதவனோட கேரக்டர் வந்து ஹீ வுட் அப்யூஸ் ஹர், லைக் ஹீ வுட் அட்டாக் ஹர், பட் ஹீ வுட் பி தேர். இல்லை குருவில் வந்து ஐட்டம் சாங் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து காற்று விளையிடையெல்லாம் வந்து இட் இஸ் மோர் தென் ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அது வந்து ஒரு அந்த விமன் கேரக்டர் வந்து ஒரு லைக் அது லைக் அதெல்லாம் கொஞ்சம் கொடூரமான ஒரு விஷயமாக தான் நான் பார்த்தேன். லைக் அந்த படமாக இருக்கட்டும், இல்லை செக்கச்சவந்த வானத்திலே வந்து இவர் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அதாவது இந்த அரவிந்த் சாமியோட கேரக்டருக்கு ஒரு ஜோதிகா இல்லாமல் வந்து இன்னொரு ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பார். ஐ எம் நாட் ஷோர் லைக் வை தே ஆர் டூயிங் இட் ஆர் ஆர் தே லைக் அதை வந்து நியாயப்படுத்துகிறாங்களா, அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதை நியாயமும் படுத்துகிறாங்க. அதையும் வந்து அந்த விமன் கேரக்டர் இருக்கும்ல, லைக் லைக் அந்த லீட் ரோலுக்கான ஒரு ஒய்ஃபாக இருப்பாங்கள்ல, அதை வந்து அவங்களே வந்து அக்செப்டும் ஆர் அதை வந்து கேஷுவலாகவும் எடுத்துக்கவும் அவங்க வந்து லைக்
கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ லைக் சி தீஸ் திங்ஸ், நீங்கள் இதை தான் வந்து ஒரு மெயின் ஃபிலிமாக எடுக்க போகிறீங்க அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற சிக்கலை காமிக்க போகிறீங்க, ஆர் அதுக்குள்ளே இருக்கிற அந்த லைக் லைக் மேரேஜுக்கு அப்புறம் மேபி வந்து லைக் திங்ஸ் சேஞ்ச், லைக் லவ் 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 கேன் சேஞ்ச். அந்த மாதிரியான நீங்கள் ஒரு கான்செப்டில் எடுத்து அதை நீங்கள் வந்து எலாபரேட் பண்ணி அதில் இருக்கிற சிக்கல்களை பேசுனீங்கன்னா பிரச்சனை கிடையாது இதெல்லாமே. பட் அதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எதுவுமே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஆர் லைக் எந்த ஒரு இதுவுமே காமிக்காமல் நீங்கள் அதை நியாயப்படுத்துறது வந்து இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ், அண்ட் ஆல்சோ லைக் இந்த படத்தில் வந்து லாஜிக்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் இட் அப்படின்னு சொல்லலாம். லைக் அந்த மலை மேலே இருந்து விழுந்து அவரே வந்து ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு வந்து நீங்கள் நிறையா பண்ணலாம். நிறையா படத்தில் அவங்களுக்கான பிரச்சனைகள் பேசுகிறதெல்லாம் நிறையா இருக்குது. பட் அவங்களுக்கு கடந்த ஒரு 4-5 வருஷ சினிமாவில் வந்து அவங்களுக்கு வந்து ஹீரோ காப்பாற்றுறது தான் வேலையாக இருக்குது. அதுவும் வந்து அவங்களுக்கு அவங்களோட இஷ்யூஸோ இல்லை அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் எதுவுமே வராது. அவர் எந்த காட்சியிலையுமே வராது. அவங்களுக்கு என்ன வேலைன்னா ஹீரோ வந்தால் ஹீரோவை ஹீல் பண்ணி மறுபடியும் அனுப்புறது தான் அவங்க வேலை அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். எனக்கு ஒரு லைக் இந்த ஃபிலிமை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலான்னா லைக் லீவ் அரவுண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இதை வந்து ஒரு ரிவெஞ்ச் ஃபிலிமாக எடுத்துகிட்டு போகாமல் ஸோ லைக் எடுத்தோடனே வந்து ஒரு 5 பேரை காமிப்பாங்க. ஸோ அதாவது லைக் இவரோட இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து 5 பேர் வந்து இவரை கொல்ல வரதாக காமிப்பாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ இவர் வந்து 5 தடவை வந்து இந்த படத்தில் வந்து தப்பிப்பார், இல்லை அவருக்கான கொலை முயற்சி வரும். ஸோ அதிலிருந்து எப்படி தப்பிச்சார் அப்படிங்கிறது தான் வந்து காமிப்பாங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் அவருக்கு அட்டாக் வருது, தப்பிச்சு பிழைக்கிறார். ஸோ இதவே வந்து ஒரு சாப்டர் வைஸாவோ இதவே வந்து ஒரு லைக் சம்திங் கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட்டாவோ கொடுத்துருக்கலாம். அண்ட் ஒய் பிரிங் இன் ஜாப்பனீஸ் கல்ச்சர் ஆர் ஜாப்பனீஸ் அந்த யாக்குசான்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாமே வந்து கொண்டு வந்து லைக் லைக் கொண்டு வர்றது பிரச்சனை கிடையாது. பட் அதுக்கான ரீசன்ஸாக இருக்கட்டும், இல்லை வெறுமனே இவர் அங்கே போய் லைக் நேபாளில் போய் அங்கேருந்து அவர் குன்ஃபுவோ இல்லை ஏதோ ஒரு கலை அது என்ன கலையை கற்றாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு கலையை கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது அப்படிங்கிற போது இதெல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, திஸ் ஃபிலிம் இஸ் ஃபார் சம் ஒன் ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக பண்ண ஒரு விதமாக இருந்துச்சா, இல்லை வந்து 2K கிட்ஸ்க்கு வந்து லைக் இந்த ஆனிமே சீரீஸ் ஆர் லைக் இந்த இதெல்லாமே பிடிக்கும், ஸோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசினா பிடிக்கும்னு பண்ணதா, லைக் இட் வாஸ் வெரி கன்ஃபியூசிங் லைக் டு பி ஃப்ராங்க். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து லைக் இந்த மாதிரி கொண்டு போயிருந்தா கூட ஐ திங்க் இட் வுட் ஹவ் ஒர்க்ட் அவுட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஹாவ் many potential writers in Tamil Nadu. It is high time like we have to bring in more writers where writers write the script and director directs. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். and it is like high time just because இந்த காஸ்ட் இருந்தாங்க, இந்த காஸ்ட் இருக்குது, ஸோ அதனாலேயே இந்த படம் வந்து நல்லா இருக்கும். ஆர் அந்த ப்ரொமோஷன்ஸில் வந்து அவங்க பண்ணுற விதம் எல்லாமே வந்து இட் நீட்ஸ் டு சம்ஹவ்
நீட்ஸ் டு சம்ஹவ் லைக் ரெகுலேட் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் அவங்களே வந்து ஒரு சுய பரிசீலனை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. எஸ், லெட்ஸ் see what happens. But yes, this is my take on Thug Life, and hope so like the next films from Kamal Haasan or like Mani Ratnam would be like good. Yeah, பாப்போம்.